சார் என்ன சார் இப்போ வந்திருக்கீங்க? விஜய் டிவிலேருந்து ஒரு செலிபிரிட்டி வராங்க, ஸ்லாட் புக் ஆகிருக்கே சார். நான் தான் சார் அது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் மெழுகு ஏற்றிட்டு போனேன். ஆமாம் சார். சரி கேப் ஹாப்பினா இந்த கேம் இங்கே தான் ஆரம்பித்தாங்க போல. எங்கே சார் போகிறீங்க? காலை கழுவிட்டு வர வேண்டாம் சார், எங்கள் உட்கார இடத்துல உங்களுக்கு ஃபுட் வாஷ் பண்ணுவாங்க. உட்கார இடத்துல? ஆமாம் சார். என்ன கை தட்டினது அண்டாவே வருது? ஆ ஓ ஆஹா ஆஹா. ஓகே, காலை சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மனசையும் உடம்பையும் சுத்தம் பண்ணணும். அதனால் நான் வந்து கோயில் உள்ள போகிறேன். வாங்க பார்க்கலாம். காலையில் இந்த க்ரௌடோடு வந்து பார்த்தாச்சு, எந்தெந்த ரூம் எங்கெங்கன்னு தெரியல. இப்போ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரூம்லாம் எது எங்கே மசாஜ் பண்ணலாம், நமக்கு எது வேவில் அழகாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க. இப்போ போகிற இடம் வந்து ஒரு அழகாக வந்து நீங்கள் வந்து ஒரு டூர் வந்த மாதிரியே இருக்கும். அழகாக ஒரு பாலம் கட்டி அதில் நடந்து போகிற மாதிரி. வாங்க காட்டுறேன், பார்த்து போங்க. நான் சொன்னேனே அந்த பாலம் இது தான். அம்மா பார்த்தீங்களா? ஆஹா, ஒரு மாதிரி பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டமாக இருக்குப்பா. சூப்பர். பட் பார்த்த உடனே இங்கே நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு கோல்டு ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இட்டாலியன் ரூம் இருக்குது. எல்லாத்தையும் போய் பார்ப்போம். வாங்க, பாலத்தில் பத்திரமா வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. இதுதான் கோல்டு ரூம். கோல்டு கலரில் வந்து எல்லாமே கோல்டாக இருக்கும். நம்ம இது பண்ணிக்கலாம். திஸ் கால் தாய்லாந்து எலிஃபேண்ட். தாய்லாந்து மானுக்கு டியர் தானே? டியர். தாய்லாந்து அன்னப்பறவை. சூப்பர். ஓல்ட் இஸ் கோல்டுன்னுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஃபுல் கோல்டு மட்டும். பாத்ரூம் கோல்டுங்க. ஓகே, அடுத்தது இட்டாலியன் பார்ப்போம் வாங்க. எல்லாம் இட்டாலியன் டைல்ஸ். காலையில் எல்லாம் கேட்டாச்சு, பட் தனியாக வந்து பார்க்கறது தனி சுகம் இல்லையா? ஸோ அதனால தான் கோயம்புத்தூர் மக்களே, கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, அப்புறம் வந்து உரகடத்தில் இருக்குது. உரகடம் தான் சொல்லுவாங்க, தாம்பரத்தில் மிக அருகில் உரகடத்தில் இருக்குது, மேடவாக்கத்தில் இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது. நம்ம சென்னையில் கோயம்புத்தூர் இது புதுசான ஒரு பிரான்ச்சு. ஸோ கோயம்புத்தூர் மக்களாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, சேஃப்டியாக இருக்கும். ஃபேமிலியாக வந்து மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ வாங்க, காலையில் காமிச்சேன், இப்போ பாருங்கள் வேறு லெவலில். திடீர்னு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு, அர்ஜென்ட் வந்துச்சு, என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியல. குடுகுடுன்னு ஓடி போய் நீங்கள் அதை போய் கையில் தூக்கணும். ஐயோ அது இது நிமித்திலாம் வச்சு உங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், தெரியும் தெரியும் தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம், டக்குன்னு உங்கள் ஐயோ ஒரு அர்ஜென்ட்டில் வந்துவிட்டோம், ஒரு ஆஃபீஸ் அர்ஜென்ட்டில் வந்துட்டோம், அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அழகான ஒரு ரூமு, ஒரு 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு அழகாக இருக்கும். ஓகே, இந்த ரூம் எனக்கு நம்ம ஒரு அட்மாஸ்பியர்லாம் ஒரு அப்படியே நல்லா வார்ம் லைட்டில் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே பண்ணிவிடுவோம் மசாஜ். ஓகே, மசாஜுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் விளக்காவது. மசாஜுக்குன்னு இவங்க ஒரு ட்ரெஸ் வச்சுக்கிறாங்க, இந்த ட்ரெஸ் தான். ஸோ வந்து இதை தான் போட போகிறோம். ஜஸ்ட் யூஸ்க்கு யூஸ் பண்ணணுமா? ஈஸ்பா வாங்க.
நுரையோடு இருக்கும், குறையே இருக்காது. ஜஸ்ட் குஸ்கி ஈஸ்பா. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் புகழ் பேசுகிறேன். ஈஸ்பாவை பற்றி சொல்லியிருந்தோம், ஓப்பனிங் வந்தோம், உள்ளே எப்படிலாம் மசாஜ் பண்ணாங்கன்னு உங்கள்கிட்ட காமிச்சோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம நடக்கிற இடத்துல பூவெல்லாம் போட்டு எந்த அளவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்க. உள்ளே போயிட்டு இந்த மசாஜுக்கு நான் பட்ட பாடையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ரிலீஃபு, கைகள்லாம் ஆஹா நல்லா நெட்டெல்லாம் முடியுது. ஓகே, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஸோ சேஃபாக நீங்கள் பண்ணணும். ஃபேமிலியோடு மெயினாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸ்பா வரலாம். இது பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னையில் பார்த்திங்கனாக்கா அண்ணா நகரில், உரகடத்தில், மேடவாக்கத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் மக்களுக்காக அழகாக இங்கே பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாய்லாண்டு போனால் எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு கோவிலெலாம் பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி சிற்பக்கலைகள்லாம் உள்ளே இருக்குது. நீங்கள் உள்ளே அவ்வளோ மரியாதை கொடுத்து அழகாக பூவை போட்டு உங்களை காலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சூப்பராக சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸு வந்தால் எல்லாருக்கும் எவ்வளோ மரியாதை கொடுத்து எப்படி பண்ணுறாங்கன்றது தான். ஸோ இது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் கோர்ஸ் Zone 1 ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ மக்களே, நீங்களும் எல்லோரும் இது பண்ணுங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததும் கொஞ்சம் அழகான உடனே ஒரு க்ரீன் டீ ஒன்று கொடுக்குறாங்க. அதையும் அழகாக நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ.